ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஜெயிலுக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. எல்லாருமே நினைப்போம் செலிப்ரிட்டிஸ் அப்படின்னாவே வந்துட்டு அவங்களுக்கு என்னப்பா காசு நடித்தா வரப்போகுது, அவங்களுக்கு என்னப்பா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும். என்ன ஒன்று சைஸ் வரையாக வரும். 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 வந்துட்டு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இருக்கும். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்க 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்ப்பா, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்ப்பா அப்படின்னு 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஈஸியாக 10 ரூபா 100 ரூபா இருக்கும். ஆனால் அவனுக்கு 10,000 கடன் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, கண் கலங்கி சொல்கிறாங்க, அப்பா நம்மளுக்கு பார்க்கும்போது பதப்பதைப்பாக இருக்குது, என்னடா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 கிடைக்கிறதுக்கு முன்னாடி 10 பைசா கையில் இல்லையா, வேறு வழியில் வாழ்கிறதுக்கே வழி இல்லை, டூ ஆர் டை செத்துடலாமா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். 2 குழந்தைங்களை வளர்க்கணும், அந்த குழந்தைங்க முகத்துக்காக தான் நாங்கள் உயிரோடே இருந்தோம். டக்குன்னு இந்த வாய்ப்பு 2 பேருக்குமே சேர்ந்து அமைதுன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, கடவுளோட கிருபதை சத்தியமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு காசே இல்லைன்னு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோடியாக இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்குதுன்னா அது எப்படி? ஸோ அதனால தான் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷோவை எவ்வளோ கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை அவங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த அட்டகாசம் பண்ணுறவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போனதாக சரித்திரமே கிடையாது. அது வத்திக்குச்சி வனத்தா வந்தாலும் சரி, மொட்டை தாத்தா சுரேஷாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் யாரெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களோ. இப்போ விஜய் பார்வதியை எடுத்துக்கங்களேன், அவங்களும் மேலே நிறைய பேருக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனால் அவங்க இது வரைக்கும் வெளியே போகிறாங்களா? அவங்கள எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர்லாம். அதாவது நிறைய அவங்களுக்குன்னு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பூவா தலையான்னு பார்க்கும்போது அந்த சிவாஜி படத்தில் இருப்பனால சிங்கப்பாதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு காசே இல்லை, அதுவும் இல்லாமல் நாங்கள் அவர் சொல்கிறார் பிரஜன், டேய் நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், வெளியில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டுறது காசு இல்லையா, அதை சொல்கிறாரு. அவங்க நினைப்பாங்க நான் பெரிய ஹீரோன்னு. ஆனால் எனக்கு காசு இல்லாத விஷயத்தை நான் சொல்ல முடியுமா? என் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே தான் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்குறாங்க. கேரளாவில் அந்த மாதிரி கிடையாது. இங்கே எல்லாரையுமே அவங்க யாருப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குப்பான்ற மாதிரியே நம்மளை உசுப்பேற்றி இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும். இந்த இது மட்டும் கிடைக்கலனா அப்படின்னும் போது கமருதி போய் கட்டுப்பிடிச்சிட்டாப்புல. சரி எப்படி இருக்கும்ல நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ கிடைச்ச வாய்ப்பாக நான் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கிடச்சிருச்சு எங்களுக்கு வாய்ப்பு. நாங்கள் இங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா அது வேஸ்ட்டு. அதனால் நாங்கள் எங்களுக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு அவங்க சொல்லும்போது, இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது சாண்ட்ராவோட கேம் பிளே, பிரஜனோட கேம் பிளே பார்த்து? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.